Hi guys, welcome back to my channel. I'm Yogita. இன்னைக்கு நான் pancake பண்ணலாம்னு இருக்கேன். Fluffy pancake. நம்ம ஆல்ரெடி வெளில சாப்பிட்ருப்போம், pancakes எல்லாம் நம்ம சாப்பிட்ருப்போம். ஆனால் அது ரொம்ப மெல்லிஸாக இருக்கும், குட்டியாக இருக்கும். ஸோ ஐ தாட் நம்ம ஃப்ளஃபி pancake பண்ணலான்னு நினச்சேன். ஸோ எப்படியும் வீட்டில் உட்காந்து போர் அடிச்சுட்டு இருந்துச்சு, என்ன பண்ணலான்னு ஒன்றும் புரியல. தாட் ஐ ஜஸ்ட் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ஃப்ளஃபி pancake பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த ப்ராசஸ். லெட்ஸ் கோ. ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் நான் முட்டை எடுக்க போகிறேன். நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். யூனிட் 2 eggs. நம்ம இப்போ எக் ஒயிட் இதில் போட போகிறோம் அண்ட் எக் யோக் இதில் போட போகிறோம். இந்த எக் ஒயிட் நம்ம சைடில் வச்சிடலாம். இது எக் யோக் இருக்குது, இங்கே பாருங்கள். இப்போ நான் இதை பீட் பண்ண போகிறேன். இந்த சின்ன குட்டி பீட்டை நம்ம இந்த விஸ்கர் இருக்குள்ள அதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் மில்க் போட போகிறேன். ஸோ இப்போ இதில் நம்ம வெனிலா எசன்ஸ் போட போகிறோம். இப்போ என்கிட்ட இருக்குது வீட்டில் அவைலபிள். ஸோ நான் வெனிலா எசன்ஸ் போடுறேன். 1 டீஸ்பூன் போடணும். நான் மைதா எடுத்திருக்கேன் 2.5 டேபிள் ஸ்பூன். இது ஃபுல்லாக இதில் போட்டுருவோம். மைதா இதில் போட்டுருங்க. லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது 1/2 டீஸ்பூன் நம்ம பேக்கிங் பவுடர் போடுறோம். ஸோ ஐ திங்க் யூ கேன் see இதில் பிஞ்ச் ஆஃப் சால்ட். ஜாஸ்தி சால்ட் வேணால், ஜஸ்ட் பிஞ்ச் ஆஃப் சால்ட் போதும். ஸோ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. எஃப்என்சி இதை எடுத்து சைடில் வச்சிடணும். சைடில் வச்சுட்டு இப்போ நம்ம எக் பீட் பண்ணணும், எக் ஒயிட் பீட் பண்ணணும். இப்போ என்கிட்ட இந்த விஸ்கர் வச்சே நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ என்கிட்ட இது அவைலபிள் இருக்குது. என்கிட்ட எக் ஒயிட் பிளெண்ட் பண்ண என்கிட்ட ஹேண்ட் பிளெண்டர் இல்லை. ஐ டோன்ட் ஹாவ் அ பிளெண்டர். ஸோ இது ஒரு வீட்டில் இருந்துச்சு. ஸோ ஐ தாட் ஐ யூஸ் திஸ். ஸோ இப்போ நான் இது பிளெண்ட் பண்ண போகிறேன். இல்லைனா இந்த வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட இருக்க சொல்லி நான் இது பண்ண போகிறேன். ஐம் ஜஸ்ட் இது பிளெண்ட் பண்ணுறேன். சரி, இவ்வளோ கொஞ்சம் முறையாக வந்திருக்கு நீங்கள் பார்க்குற மாதிரி. ஸோ இதில் இப்போ நான் 2 to 3 டேபிள் ஸ்பூன் சுகர் போட போகிறேன். இட்ஸ் அப் டு யூ. நான் இப்போ கொஞ்சம் ஃபுல்லாக சுகர் போட்டுட்டு இப்போ இது கூட பிளெண்ட் பண்ண போகிறேன். நீங்கள் எந்த சுகர் வேணால் போட்டுக்கலாம். பவுடர் சுகர் போட்டுக்கலாம், இல்லை நான் போட்ட மாதிரி நார்மல் சுகர் கூட போட்டுக்கலாம். இது இப்போ பிளெண்ட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸ்பீடாக பண்ணால் நல்லாயிருக்கும். அண்ட் எஸ் கைஸ், இது நீங்கள் பண்ணி முடிஞ்சோடனே உடனே நீங்கள் பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இல்லைனா இதில் சுகர் போட்டிருக்கோம், அது திருப்பி அந்த லிக்விட் ஸ்டேட்டில் கொண்டு வந்துடும். ஸோ ஐ ப்ரெஃபர் நீங்கள் பண்ணும் போது நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். தெரியுதா? வீட்டில் டல்கோனா காஃபி கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருப்பீங்க. நல்லா ட்ரெண்ட் ஓடுது. ஸோ அது பண்ணுறதுக்கு உங்களுக்கே தெரியும் இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த டல்கோனா காஃபி பண்ணுறதுக்கு. அதே மாதிரி தான். ஆனால் அதையாச்சு 10 நிமிஷத்தில் 20 நிமிஷத்தில் 10 to 15 மினிட்ஸில் முடிஞ்சிடுது. இது இவ்வளோ முடிய தெரியல. ஸோ கைஸ், இப்போ நான் நல்லாவே பிளெண்ட் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த டெக்ஸ்சர். இன்னும் நல்லாவே பிளெண்டர் இருந்தால் இன்னும் சூப்பராகவே பிளெண்ட் ஆகும். இப்போ இதே ஆல்மோஸ்ட் நல்லா வந்திருக்கு, நல்லா பிளெண்ட் ஆகிருக்கு. இது நம்ம வச்சு பண்ணால் கண்டிப்பாக நல்லா ஃப்ளஃபியாக வரும். ஸோ லெட்ஸ் ட்ரை. ஸோ கைஸ், இந்த நம்ம இது பண்ணி வச்சுருந்தோம்ல, இதில் இப்போ நான் இது போட போகிறேன். இந்த எக் ஒயிட் போட போகிறேன்.
இதே கொஞ்சம் நல்லா ஃப்ளஃபியாக வரும். ரொம்ப ஃப்ளஃபியாக வேணும்னா அப்போ உங்களுக்கு இது ஒயிட் நல்லா பிளெண்ட் பண்ணணும். அது நல்லா பிளெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டாக வரும். ஸோ கைஸ், நான் இது பேட்டர் பண்ணுவேன் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் யூல்சி நல்லா கெட்டியாகவே இருக்குது. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ளஃபியாக பார்க்கலாம் வருதா இல்லைன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். கேஸ் ஆன் பண்ணி அதில் கொஞ்சம் நெய் இல்லை பட்டர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காய்ஸ், நான் பேன்கேக் பண்ணிட்டேன். என்னோடய ஃபர்ஸ்ட் பேன்கேக் ரொம்ப இதாகிடுச்சு. ஓகே, ஆனால் செகண்ட் கொஞ்சம் ஃப்ளஃபியாக வந்திருக்கு. இன்னும் நல்லா பீட் பண்ணியிருந்தா, இன்னும் நல்லா க்ரீம் மாதிரி பீட் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் ஃப்ளஃபியாக வந்திருக்கும். ஓகே, தட்ஸ் டிசப்பாயின்ட்மெண்ட் லிட்டில் பிட், பட் தட்ஸ் ஃபைன். இதுக்கு மேலே நான் ஐம் ஹேவிங் ஐஸ்கிரீம் வித் திஸ். yummy. நீங்கள் ஐ டோன்ட் ஹேவ் பிளெண்டர், ஆனால் இவ்வளோ பிளெண்ட் பண்ண முடிஞ்சிச்சு, நான் அவ்வளோ பிளெண்ட் பண்ணேன். ஸோ திஸ் இஸ் மை பேன் கேக். ஐம் கோனா டேஸ்ட் தான். க்ரீம் வச்சுருக்கேன், இல்லைன்னா சும்மாவே சாப்பிட்லாம். இல்லை உங்களுக்கு வேணால் நீங்கள் சாக்லேட் சிரப் கூட இல்லை பட்டர் கூட சாப்பிடுவாங்க மோஸ்ட்லி. ஆனால் இஃப் யூ லைக், நான் வெறுவாக சாப்பிட்றேன். சூப்பராக இருக்கும் ஐஸ்கிரீம் கூட. வாவ், ஜாஸ்தி இனிப்பு இல்லை, பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ கைஸ், நீங்கள் இது வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ ஹோப் ரொம்ப கம்மியாக இன்க்ரீடியன்ஸாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் forget to subscribe and press the bell icon. So I'll meet you in my next video. Until then, bye guys, love you. ஹாய் கைஸ், நான் ஒரு குட்டி அப்டேட் கொடுக்க வந்திருக்கேன் அபவுட் மை ஹேர் கலர். நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஹேர் கலர் வீடியோ. அந்த வீடியோ போட்டோன்னே நான் 2 டைம் யூஸ் பண்ணேன். இஃப் யூ ஹேவன் சீன் தட் வீடியோ, நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பண்ணிடுறேன், இல்லைனா இங்கே மேலே எங்கேயாச்சும் லிங்க் பண்ணி விட்டுறேன். யூ கேன் கோ அண்ட் வாட்ச் மை வீடியோ. இட் ரியலி ஒர்க்ஸ். அந்த 2 டைம் நான் யூஸ் பண்ணக்கடுத்து யூ கேன் சி கலர் வந்திருக்கு. என்னோடய நேச்சுரல் பிளாக் ஹேர் தான். ஹைலைட்ஸ் பண்ணியிருந்தேன், ஆனால் ஐ டிடன்ட் ப்ளீச். ஸோ அது நேச்சுரல் கலர் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த பாருங்க, லைட்டாக ப்ரௌனிஷ் கலர், அந்த பீட்ரூட் கலர் லைட்டாக வந்திருக்கு. நான் ஆல்மோஸ்ட் வீடியோக்கு அடுத்து 2 டைம் பண்ணேன், மீன்ஸ் 3 டைம்ஸ் நான் யூஸ் பண்ணிட்டேன் ஆல்மோஸ்ட். இவ்வளோ கலர் வந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் கிளியராக காட்டுறதுக்கு இங்கே ஒரு பிக் போடுறேன், ஒரு ஃபோட்டோ போடுறேன். அதில் உங்களுக்கு கிளியராக சன்லைட்டில் இவ்வளோ கலர் வந்திருக்கு உங்களுக்கு தெரியும். சே திஸ் பிக்சர். இந்த பிக்சரில் உங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரிஞ்சிருக்கும் கலர் நல்லாவே ஏறி இருக்குன்னு. இட் ரியலி ஒர்க்ஸ். இஃப் உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் உங்கள் ஹேர் ப்ளீச்ட் பண்ணியிருந்தீங்க, இல்லை லைட் கலர் ஹேர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் 1 இல்லை 2 யூஸ்லேயே உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும். ஆனால் நேச்சுரல் பிளாக் இருக்குது சொல்லி ஐ எம் ஹேவிங் அ நேச்சுரல் பிளாக் ஹேர். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்குது, பிகாஸ் நேச்சுரல் சொல்லி இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்குது. ஐ ஹோப் யூ லைக்ட் இட். So if you liked it, please give it a try. It's not at all harmful, no chemicals எதுவுமே இல்லை. So you can use it because it's natural. If உங்களுக்கு கலர் பண்ணணும், you don't want to spoil your hair or with chemicals and all, you can give it a try. It really works. Thank you guys, love you so much.